தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இது தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப் போகிறது. சிபிஐ விசாரணை கோரிய தாவேகாவின் வழக்கு, எஸ்ஐடி அமைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு உட்பட 4 வழக்குகள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன வழக்குகளின் மீது இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவையும், சிபிஐ விசாரணைக்கு வரும் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குறிப்பாக பலியான உறவினர்கள் சார்பிலும் வழக்கறிஞர் GS மணி சார்பிலும் தாக்கல் செய்துள்ள அந்த மனுக்கள் மீதும் உச்சநீதிமன்றம் இன்று காலை 10 மணிக்கு தீர்ப்பை கூறுகிறது. குறிப்பாக இந்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NB அஞ்சரையா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்தது. இந்த விவகாரத்தில் தாவேகாவின் தரப்பின் வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்படாமல் எஸ்ஐடி அமைத்த பிறப்பித்த உத்தரவும், தாவேகா தலைவர் கட்சி குறித்து தெரிவித்த கருத்துக்களை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள எஸ்ஐடியில் எவ்வித குறையும் இல்லை, இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவையில்லை என வாதிட்டு நாள் முழுக்க கூட்டத்திற்கு தாமதமாக காக்க வைக்கப்பட்டு வந்ததன் காரணமாகவே இந்த அதிகமானோர் ஒரே இடத்தில் கூடியதும் போன்ற காரணங்கள் நெரிசலுக்கு காரணமாக இருந்தது என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரே விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியும் மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வும் விசாரித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார்கள். இது தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இந்நிலையில்தான் இந்த வழக்கில் தீர்ப்பு என்பது அளிக்கப்பட உள்ளது. அதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்றத்தை உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமா அல்லது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்குமா என்பது காலை 10:30 மணிக்கு தெரிந்துவிடும். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கினார். நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.